Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிற வார்த்தை, கர்த்தர் உன்மேல் உதிப்பார். ஆமென். எப்படி ஒவ்வொரு நாளும் பூமிக்கு வெளிச்சம் தரும்படியாக சூரியன் உதிச்சு வெளியே வந்து ஒரு வெளிச்சத்தை தருதோ, அதே போல தேவன் உங்க வாழ்க்கையில ஒரு வெளிச்சம் தரப்படுறாரு. இருளுக்கு ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்ட வசனத்தின் பிரகாரமாக அவர் உங்க மேல உதித்து உங்க வாழ்க்கையில ஒரு வெளிச்சத்தை, ஒரு ஒளியை, ஒரு பிரகாசத்தை தரப்படுறாரு. ஏசாயா அருமையான வசனம் என்ன சொல்லுதுன்னா, இருள் பூமியும் காருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் கர்த்தர் உண்மை உதிப்பார், அவருடைய மகிமை உண்மை காணப்படும். உலகத்துல பிரச்சனைகள், போராட்டங்கள், யுத்தங்களும் செய்திகளும், பஞ்சங்களும் எது வந்தாலும், கொள்ளை நோய்கள், லாக்டவுன் எது வந்தாலும் உங்களையும் குடும்பத்தையும் ஒண்ணும் செய்யாது. ஏன்னா கர்த்தர் உங்க மேல ஒதுக்கி போறாரு, அவருடைய மகிமை உங்க மேல் காணப்படும். அவர் மகிமை உண்மை காணப்படும் தான் உங்க தேவையெல்லாம் சந்திப்பாரு. உங்க தேவைக்கு எல்லா தேவைக்கு நினைப்பதற்கு வேண்டிய அதிகமான வாழ்க்கையில கிரியை செய்ய வல்லவராக இருக்க தேவன் உங்க வாழ்க்கையில அவர் வந்து உதித்து ஒரு வெளிச்சி தரப்படுறாரு, ஒரு ஒளியை தரப்படுறாரு, ஒரு பிரகாசம் தரப்படுறாரு. நீங்க இருளில் இல்லாம இருள் போன்ற சூழ்நிலை, காரில் போன்ற சூழ்நிலை என்ன வந்தாலும் பரவாயில்ல. சங்கீத 91 சொல்றாங்க இல்லையா, உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பக்கத்தில் 16,000 பேர் வந்தாலும் அது அணுகாது. உன் கங்கா மாசம் பலனை காண்பாசனத்து பிரகாரமாக ஏரியில என்ன இருக்க இடங்கள்ல எவ்வளவு பிரச்சனைகள் ஒவ்வொருத்தவங்க வந்தாலும் உங்களையும் உன் குடும்பத்தையும் ஊழியத்தையும் ஒன்றும் செய்யாதபடிக்கு கர்த்தர் வேலி அடித்து பாதுகாப்பாரு. ஏன்னா கர்த்தர் உங்களோடு இருக்கப்பாரு. இன்னைக்கு கர்த்தர் உங்களோட சொல்ற வார்த்தை, கர்த்தர் உங்க மேல் உதிக்கப்படுறாரு, அவருடைய மகிமை உங்களுக்கு காணப்பட போகுது. எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. இது நிச்சயமாக கர்த்தர் ஆசிக்கப்பட்ட ஜனம் சொல்லி எல்லாரும் பார்த்து உங்களை ஆச்சரியம் கர்த்தவங்களே ஆசிரிக்கப்படுறாரு. கர்த்தர் உங்க மேல் ஒதுக்கப்படுறாரு. விசுவாசம் ஆணை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆமென். God bless you.